வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி ரேட்ஸ், வேரியபிள் ஜிஎஸ்டி ரேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த தம்ப்நெயிலில் இருக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா 61, 62, 63, அதாவது சேம் ஹெச்எஸ்என் கோடு 1000 ரூபாய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய துணிக்கு 2.5% வந்து டேக்ஸ். ஓகேங்களா? அதே வந்து 1000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய துணிக்கு வந்து 12% வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வரும். இது வந்து நம்ம சாஃப்ட்வேரில் ஆட்டோமேட்டிக்காக வந்து பிக் பண்ணிக்குவோம். ஸோ நீங்கள் அதனுடைய ப்ரைஸை போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது டேக்ஸ் ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஆட்டோ பிக் பண்ணிக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெண்டாவது, துணி கடைக்கு, ஃபுட்வேருக்கு, மென்ஸ்வேர் அண்டு டெக்ஸ்டைல் எல்லாத்துக்குமே சூட்டபிளான இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் பற்றியும் நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் சாஃப்ட்வேருடைய லாகின் பேஜ். ஜஸ்ட்டு லாகின் கொடுத்துட்றேன். ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாஸ்டர்ஸில் போயிட்டு ஆப்ஷன்ஸ் போயிட்டு இங்கே வந்து பாருங்கள், அப்ளை ஜிஎஸ்டி ஆஸ் பர் ப்ரைஸ் ரேஞ்சஸ் இன் குயிக் சேல் அப்படின்றதில் நம்ம அந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ எனபிள் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் டிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்றேன். அப்ளை கொடுத்தோன்னே அந்த செட்டிங்ஸ் வந்து அப்டேட் ஆகிடுது. அடுத்தது மாஸ்டரில் போயிட்டு நம்ம இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், சைல்டு செக்ஷன், மென்ஸ் வேரு, மென்ஸ் செக்ஷன், உமன் செக்ஷன், அந்த மாதிரி செக்ஷன்ஸ் வந்து பிரிக்கலாம். ஸோ அதை பிரிக்கிறதுல நம்ம கார்மெண்ட்ஸுக்குன்னு ஒரு தனி செக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்கோம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய ஐட்டம் வந்து 2.5 ஆல்ரெடி இருக்கும். பர்டிகுலர் கார்மெண்ட்ஸ்லாம் அந்த வேரியண்ட் இருந்ததுன்னா அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து செக்ஷன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்டேட் கொடுத்தீங்கனாலும், இல்லை புதுசாக ஏதாவது ஒரு செக்ஷனை நீங்கள் ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் செக்ஷன் ஒன்று போடுறோம், ஃப்ரண்ட் ஃப்ளோர் ஏதோ ஒன்று, இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செக்ஷனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மாஸ்டரில் பண்ணிங்க அப்படின்னா சேல்ஸ் டைப் அண்ட் பர்ச்சேஸ் டைப். பர்ச்சேஸ் டைப் அப்படின்னா என்னென்னா, மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து வெளியிலேருந்து வேறு ஸ்டேட்லேருந்து வாங்குவோம், இல்லைனா நம்ம ஸ்டேட் டு ஸ்டேட், அதாவது லோக்கல் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வாங்குறதும் இருக்கும், அதர் ஸ்டேட்லேருந்து வாங்குறவங்களும் இருப்பாங்க. ஸோ அதை வந்து ஜிஎஸ்டி வேரியபிள் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் டைப்பில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட், அதாவது ஸ்டேட்டுக்குள்ளேயே, ஓகேங்களா? இன்டர்ஸ்டேட்னா ஒரு ஸ்டேட் விட்டு ஒரு ஸ்டேட்டில் B2B பர்ச்சேஸ் அண்டு இன்டர்ஸ்டேட் ரீட்டைல் பர்ச்சேஸ், அதுமாதிரி ரெண்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல், இது வந்து லோக்கல். ஓகேங்களா? இந்த வேரியபிளில் ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, இது ஹெட்டு பர்ச்சேஸ் ஹெட்டில் தான் இருக்கும், டேக்ஸ் எக்ஸ்க்ளூசிவில் இருக்கும். பொதுவாகவே நம்ம வந்து பர்ச்சேஸ் டைப் வந்து எக்ஸ்க்ளூசிவில் வச்சுருந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ப்ரைஸ்ன்றதை கொடுத்துட்டு நம்ம அப்ளை கொடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ இந்தமாரி தான் நம்ம வந்து இந்த டைப்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதை பற்றி நான் உங்களுக்கு டெமோ இன்ஸ்டாலேஷன் பண்ணி தரும்போது உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது பர்ச்சேஸ் டைப் பார்த்துட்டோம். சேல்ஸ் டைப். சேல்ஸ் டைப்பில் ஒன்றுமே இல்லை, நம்ம எப்பயுமே டேக்ஸ் இன்க்ளூசிவில் தான் சேல் பண்ணுவோம். அப்போ இன்க்ளூசிவில் நம்ம சேல் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சேல்ஸ் இன்க்ளூசிவ் குவான்டிட்டி, ப்ரைஸ், டிஸ்கவுண்ட், இன்க்ளூசிவ் அமௌண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பியை நம்ம கொடுத்துட்றோம். எம்ஆர்பி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எம்ஆர்பியிலேருந்து இன்க்ளூடிங் ஃபார் டிஸ்கவுண்ட் போட்டாலும் சரி, ப்ரைஸ் போட்டாலும் சரி, இன்க்ளூடிங் எடுத்துக்கும். ஸோ அதனால் இந்த ப்ரைஸ் ஃபார் டிஃபால்ட் எம்ஆர்பியை பிக் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இவ்வளோ தான் வந்து சேல் டைப். ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஐட்டம் எப்படி ஆட் பண்ணுறது? ஐட்டம் கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆல்ரெடி நம்ம 2 ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் 3ஆவது ஒரு ஐட்டம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நியூன்னு கொடுத்துட்டு ஐட்டத்தோட நேம் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஷர்ட் அப்படின்னு எடுத்துப்போம். டிஷர்ட் இது வந்து என்ன பிராண்டோ அங்கே போடலாம். பிராண்ட் நேம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு F3 கொடுத்துட்டு நீங்கள் என்ன பிராண்டோ அந்த பிராண்டு வந்து நம்ம இங்கே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு எதாவது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருந்தால் இங்கேயே கூட நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் SKS அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ டேக்ஸ் ஸ்லாப் வந்து 5% கொடுக்குறேன். இது வந்து எந்த செக்ஷன்னா கார்மெண்ட் செக்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹெச்எஸ்என் கோடு வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ மினிமம் லெவல், மேக்ஸிமம் லெவல் இது வந்து நாட் கம்பல்சரி, பட் வந்து நீங்கள் இது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா இது வச்சுக்கலாம். கமிஷன் பர் பீஸ், ஒரு பீஸுக்கு எவ்வளோ கமிஷன் நம்ம ஸ்டாஃபுக்கு தருவோம், 2% போட்டுடுறேன். இங்கே வந்து ஆர்டிக்கல் நம்பர்ன்றது இதனுடைய பர்ச்சேஸ் நம்பர். இங்கே பாருங்கள் LM, LS, LMN அந்த மாதிரி சைஸ் வேரியன்ட் இருக்கும். நீங்கள் வந்து XXL அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ அதை வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம்னா ஒன்று இதில் இருந்ததுன்னா செலக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாத ஒன்றுனா F3 கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் எப்பயுமே F3 கொடுத்து கிரியேட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன். அடுத்தது கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரௌன் கலர் போட்டிருக்கேன். நீங்கள் எதாவது புது கலர்னா F3 கொடுத்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த பேசிக் ப்ரைஸ்ன்றது தான் வித்தவுட் டேக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் ப்ரைஸுக்கும் பர்ச்சேஸ் ப்ரைஸும் என்ன அப்படின்னு மீனிங் அர்த்தம்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு சேல்ஸ் பில்லு வச்சுருந்தீங்க, பர்ச்சேஸ் பில்லு வச்சுருந்தீங்கன்னா அந்த பர்ச்சேஸ் பில்லில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 175 ரூபா, அதுக்கப்புறம் டேக்ஸ் ஆட் ஆகி என்ன ப்ரைஸுக்கு நம்மளுக்கு வரும்ன்றதை நம்மளுக்கு போட்டிருக்கோம். சேல்ஸ் ப்ரைஸ் 350, எம்ஆர்பி 450, பர்ச்சேஸ் ப்ரைஸ். இது வந்து டேக்ஸ் ஆட் ஆகி நம்மளுக்கு எல்லா எக்ஸ்பென்ஸு, டேக்ஸு, அப்புறம் டவுன்லோட் சார்ஜஸ்ஸு எல்லாமே சேர்த்து ஒரு கணக்கு பண்ணோன்னா அது நம்மளுக்கு எவ்வளோ வருதோ அதுதான் வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 119 கொடுத்துக்கிறேன். பார்கோடு ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். இந்த பர்டிகுலர் ஐட்டம் உங்கள்கிட்ட ஸ்டாக் கையில் இருக்குது அப்படின்னா, ஒரு 10 இருக்குன்னா 10ன்னு போட்டிங்கன்னா அதனுடைய வேல்யூ வந்து எடுத்துக்கும் அது. இதேமாரி நீங்கள் இன்னொரு வேரியண்ட்டும் போட்டுக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நம்ம சேவ் கொடுத்துறோம். இதுதான் வந்து ஐட்டம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் சேல் பண்ண போகிறோம். டிரான்சாக்ஷனில் பாயிண்ட் ஆஃப் சேலில் நியூன்னு கொடுத்துட்றேன். நியூன்னு கொடுத்த உடனே நல்லா கவனிங்க. தென் சேல்ஸ் பில் நம்பர் 2, கஸ்டமருடைய மொபைல் நம்பர் வாங்கிக்கிறீங்க. கொடுத்துட்டு ஒரு என்டர். ஷர்ட் வாங்குறாரு, என்ன ஷர்ட் வாங்குறாருன்றதை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்எல் ஒயிட், எம்ஆர்பி 1200 ரூபா. ஓகேங்களா? இது கொடுத்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், எத்தனை குவான்டிட்டின்னு கொடுத்தீங்கன்னா டேக்ஸ் அதுவே பிரித்து எடுத்துக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் 12%. இந்த இடத்துல பாருங்கள் 12%. அதே ஷர்ட்டு நான் வேறு ஒரு மாடல் போடுறேன். ஸோ 350 ரூபா தான் ப்ரைஸு. ஸோ 350 ரூபான்னும் போது அதனுடைய பர்சன்டேஜ் வந்து 5%. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது பிக் பண்ணிக்கிட்டு வந்துடும். ஓகேங்களா? ஒரே ஐட்டம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12%. 1000 ரூபாய்க்கு மேலே வந்ததுனால அது 12%ன்னு எடுத்துக்கிச்சு. 1000 ரூபாய்க்கு உள்ளே வந்ததுனால உங்களுக்கு 5%ன்னு எடுத்துக்கிச்சு. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டேஸ்ட் கொடுத்தீங்கன்னா டியூ வாண்ட் பிரிண்ட்னு கேட்கும். இந்த பிரிண்ட் அவுட்டை பொறுத்த வரையும் அந்தந்த பிரிண்டருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன பண்ணோம்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம். ஓகே, இந்த ஆப்ஷன் வந்து எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ ஆரம்பிக்கும் போது சொன்னோம் ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம அதை எனபிள் பண்ணோம். அதுக்கப்புறம் மாஸ்டரில் போய்ட்டு இந்த டேக்ஸ் ஸ்லாப்னு ஒன்று இருக்குது. அதாவது டேக்ஸ் ஸ்லாப்ன்றது எந்தெந்த செக்ஷனுக்கு எவ்வளோ அப்படின்றத நம்ம இங்கே மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5% ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த 5% பாருங்கள், 0லேருந்து 999 வரையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷனை நமக்கு செலக்ட் பண்ணி கார்மெண்ட்ஸ்னு கொடுத்துட்றேன். 0லேருந்து 999 வரையும் இருக்கக்கூடிய ஐட்டத்துக்கு 2.5 2.5 அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்துட்றேன். இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 12% எடுத்துக்குவோம். 12% எடுத்துக்கும் போது 1000 ரூபாவில் இருந்து தோராயமாக ஒரு 8500 ரூபா வரையும் இருக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12% வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே கிரியேட் பண்ணிக்கிறோம். உதாரணத்துக்கு நீங்களே ஒரு நியூ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளே வந்து ஓனாகவே வந்து அந்த டேக்ஸ் ஸ்லாப் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரியான அவுட்புட்டு நம்ம பில்லிங்கில் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரில் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், குயிக் ரிசிப்ட்டு, ரெண்டாவது ரிப்போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் ரிஜிஸ்டர், அதனுடைய மெம்பர்ஷிப் வைஸ் வந்து சேல்ஸ் ரிப்போர்ட் பார்க்குறது, ஏஜென்ட்டோடைய கமிஷன், அது எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடும். கம்ப்ளீட் டெக்ஸ்டைல், கார்மெண்ட்ஸ் அண்டு மென்ஸ்வேர் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் தான் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.